சன் அஸ்ட்ரோ வலைதளத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்ற ஆன்மீக ஜோதிட நண்பர்களே, உங்களுக்கு என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துகள். தொடர்வோம். சிம்ம ராசி நண்பர்களே, பிறக்கப் போகின்ற ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு மற்ற ராசினருக்கு இருக்கிறதோ இல்லையோ உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அதற்கு காரணம் சமீபத்தில் நடைபெற்ற ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி போன்றவற்றின் காரணமாக நமக்கு எத்தகைய பலன்கள் நடக்கப் போகிறது, கிரகங்கள் எந்த விதமான பலன்களை வழங்கிட இருக்கிறார்கள், சாதகமான பலன்கள் 2024 கிடைக்குமா கிடைக்காதா, சங்கடங்கள் அதிகரிக்குமா என்ற கேள்வி உங்களிடம் இருந்து கொண்டிருக்கும். இப்போ பொதுவாக சிம்ம ராசியில் பிறந்த எல்லோருக்குமே ஒரு தனித்தன்மை இருக்கும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு நீங்கள் ஈடுபடுகின்ற முயற்சியில் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இருப்பீர்கள். அது சங்கடமோ சாதகமோ எதுவாக இருந்தாலும் அது பற்றி கவலை என்பது உங்களிடம் இருக்காது. ஏன்னா மற்றவர்களுக்கு மத்தியில் எப்பொழுதுமே செல்வாக்குடன் திகழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் சிம்மராசியில் பிறந்தவர்கள். இந்த அரசு அதிகாரத்தில் இருப்பவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சிம்மராசியில் பிறந்தவர்கள் தான் இருப்பீங்க. அது ஆட்சியாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அரசியல் பதவியாக இருந்தாலும் சரி, சிம்ம ராசினருக்கு தானாகவே பதவிகள் தேடி வரும், பொறுப்புகள் தேடி வரும், செல்வாக்கு மிக்கவர்களாக இருப்பார்கள். அந்த ராசியில் பிறந்த பொதுவான விதி அது. இந்த நேரத்தில் இந்த ஆண்டு பிறந்திருக்கு 2024. 2024 எப்படி இருக்க போகுது? முதல்ல ஒரு பயமுறுத்தல்லாம் என்கிட்ட இருக்காது. உங்களுக்கு யதார்த்தம் எதுவோ அதை மட்டுமே சொல்லி உங்களை வழிநடத்த வேண்டியது என்னுடைய கடமை. இப்போது ஒவ்வொரு மனிதனும் பிறக்கின்ற போது நம்முடைய தலையெழுத்து தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது. இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் போகும் வாழ்க்கை. இந்த ஜாதகத்தை ஏன் பார்க்கிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம தலையெழுத்தை நாம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் நம்முடைய ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம பிறக்கும்போது என்ன ராசி, என்ன நட்சத்திரம், என்ன லக்னம், எந்த திசை புத்தி என்ன இருப்பு இருந்தது, இப்போ எந்த திசா புத்தி போயிட்டுருக்கு, அந்த திசையுடைய நாயகன் எந்த இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார், புத்தியின் நாதன் எங்கே இருந்தார், இப்போ எங்கே இருக்கார், இதையெல்லாம் வைத்து நம்முடைய பலன்களை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். நடைபெறுகின்ற திசா புத்தி எத்தனாவது திசை, எத்தனாவது திசையில் எத்தனாவது புத்தி, இது போல நம்மளால் தெரிஞ்சுட்டு வச்சுங்களேன், சரியா வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், நம்ம புரிஞ்சிக்க முடியும். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னொரு ரகசியமாக இருக்குது, நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நம்முடைய பிறப்பு என்பது கர்ம வினையினால் உண்டாக்கப்பட்டது. கர்ம வினையை சுமந்து கொடுத்தான் இந்த பிறவியை நாம் எடுத்திருக்கிறோம். அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். கடந்த ஜென்மத்தில் நாம் செய்த பாவங்களும் நாம் செய்த புண்ணியங்களும் சுமந்து கொடுத்தான் இந்த பிறவியை எடுத்திருக்கிறோம். அப்போ பாவங்கள் கடந்த ஜென்மத்தில் செய்திருந்தால் பாவங்களை கழித்தாக வேண்டும், புண்ணியங்கள் செய்திருந்தால் புண்ணியத்துடைய பலனை அனுபவித்தாக வேண்டும். அதற்கேற்ற அளவில் தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் இந்த ஜென்மத்தில் இருக்கும். அப்போது பிறந்த ராசியை வைத்து, நட்சத்திரத்தை வைத்து, திசாபுத்தியை வைத்து, லக்னத்தை வைத்து தீர்மானிப்பதை விட அதுவும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்கும். ஆனால் வாழ்க்கை பொதுவான ஒரு வட்டம். ஒரே சிம்ம ராசி, ஒரே மக நட்சத்திரத்திங்களேன், ஒரே நேரத்தில் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் பிறக்கிறாங்க. இந்த ஆயிரக்கணக்கான பேர் ஒரே நேரத்தில் பிறந்தாலும் எல்லோரும் ஒரே மாதிரியாக இருப்பதிலே அதற்கு காரணம் கடந்த ஜென்மத்தில் நாம் செய்த பாவங்கள், புண்ணியங்கள். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே தாழ்வான நிலை என்பது நிச்சயம் உங்களுக்கு வராது. எல்லோருக்கும் எல்லா இடத்திலும் குறைந்தபட்சம் கிராமத்தில் இருந்தால் அங்கேயாவது நீங்கள் ஒரு 10 பேருக்கு செல்வாக்கு மிக்கவராக இருப்பீங்க. ரொம்ப புண்ணியம் செஞ்சுன்னு வச்சுங்களேன், ஒரு நாட்டிற்கு தலைமை தாங்குகின்ற, ஒரு படைக்கு தலைமை தாங்குகின்ற, அரசியலை வழிநடத்துகின்ற சக்தி படைத்தவராக இருப்பீங்க. இதுதான் புண்ணியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு தகவல் இது. சரி, இந்த பிறவி எடுத்திருக்கிறோம். கடந்த ஜென்மத்தின் பாவ புண்ணியங்களை சுமந்து வந்திருக்கிறோம். கர்ம வினைகளை அனுபவித்திட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த கர்ம வினைகளை அனுபவிப்பதற்காக இந்த நேரத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையினை வைத்து நமக்குரிய பலன்கள் உண்டாகிறது. அதான் கோச்சார பலன். திசாபுத்தி சாதகமாக இல்லாமல் போனாலும் கோச்சார பலன் சாதகமாக இருந்தால் நமக்கு சங்கடங்கள் இல்லாமல் போகும். சில நேரத்தில் கோச்சார பலன் சாதகமாக இல்லாமல் போகும். அப்போ திசாபுத்தி நன்றாக இருந்தால் நமக்கு எந்த விதமான சங்கடங்களும் வராது. இதற்காகத்தான் சொல்வது, கோச்சார பலன்கள் கெட்டு போகும்போது உங்கள் ஜாதகத்தை பாருங்கள், நல்ல வழி இருக்கா, நல்ல நிலை இருக்கா, இந்த சங்கடங்கள் நமக்கு ஏற்படாதா என்பதை அந்த ஜாதகத்தில் தெரிந்து கொள்ள முடியும். தெரிந்த
ஜோதிடம் பற்றி நன்றாக தெரிந்த ஜோதிடம் சென்று உங்களுடைய பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளும். ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பஞ்சாங்கம் வைத்திருப்பவர்கள் எல்லோருமே தன்னை ஜோதிடர் என்று சொல்லிக் கொள்கின்ற நிலை உருவாகியிருக்கு. அவங்களுக்கு பிறகு சுப பஞ்சாங்கத்தை பார்த்து இன்னைக்கு சுப காரியம் நடத்தலாம், இன்னைக்கு இது பண்ணலாம், இன்னைக்கு அது பண்ணலாம், இன்னைக்கு அஷ்டமி, நவமி, இது மாதிரி தான் சொல்ல தெரியுமே தவிர, இந்த 9 கிரகங்களினுடைய காரகத்துவத்தை கண்டறிந்து 12 பாவகத்தை கண்டறிந்து அவர் சந்திருக்கின்ற இடத்தினை வைத்து அந்த ஜாதகத்தில் ஏதேனும் தோஷங்கள் இருக்கிறதா இல்லை யோகங்கள் இருக்கிறதா என்று சொல்லக்கூடிய நிலை அவர்களுக்கு கிடையாது. அப்போ நம்முடைய தோஷங்கள், நம்முடைய யோகங்கள் எல்லாம் என்பதை தெரிந்து கொண்டு அதன் வழியாக பலன்களை தெரிந்து கொள்வது உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். சரி, ஏன் இவ்வளவு சொல்லிட்டு வர சிம்ம ராசினரான உங்களுக்கு மட்டும்தான்னா அது காரணம் இருக்குது. இப்போ சொல்ல போகிற பாருங்க, அதுதான் காரணம். இந்த ஆண்டு பிறக்கும்போது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். பிறக்கின்ற ஆண்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது. குரு பகவானை வைத்து பாக்கிய ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற போது குரு பகவான் 5ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு விடுகிறது. இப்போ குரு பகவானின் பார்வை ராசிக்கு விடுகின்ற போது எந்த சக்தியால நம்ம எதுவும் செய்து விட முடியாது. பெரிய பாதுகாப்பு கவசம் மாதிரி குருவின் பார்வை. அந்த பாதுகாப்பு கவசம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்களுடைய செல்வாக்கு யாரும் வீழ்த்தி விட முடியாது. உங்களை யாரும் வீழ்த்தி விட முடியாது. அதை நீ புரிஞ்சுக்கணும். சங்கடத்தை ஏற்படுத்தி விட முடியாது. உங்கள் புகழை மறைய வைக்க முடியாது. அப்போ நிச்சயமாக உங்களுடைய செல்வாக்கு ஏப்ரல் 30 வரை அதிகமாகவே இருக்கும். நன்மையாகவே பலன்களை நீங்கள் கண்டு வருவீர்கள். ஏப்ரல் 30 வரையில். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தையும் தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், பராக்கிரமஸ்தானம் அந்த இடத்தையும் குரு பகவான் பார்க்குறார் ஏப்ரல் 30 வரை. அப்போது இன்னும் தைரியமாக செயல்படுவீர்கள். எந்த கிரகம் எந்த நிலையில் சஞ்சரித்தாலும் குரு பகவானின் சஞ்சார நிலையின் காரணமாக தைரியமாக செயல்படக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். அப்போ குலதெய்வ அருள் என்பது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். புத்திரர்களால் யோகத்தை அடையக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகும். ஒரு யோகமான நிலையினை ஏப்ரல் 30 வரையில் குரு பகவான் உங்களுக்கு வழங்குகிறார். மே 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த 9ஆம் இடத்தை விட்டு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு போகிறார் குரு பகவான். பொதுவாக 10ஆம் இடத்தில் குரு பகவான் சந்திரிக்கின்ற போது பதவியை பறிப்பார் என்பது பொதுவான விதி. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ 10ஆம் இடத்தில் குரு பகவான் சந்திரிக்கின்ற போது இதுவரையில் உங்களுக்கு இருந்த செல்வாக்கு, இதுவரையில் நீங்கள் வகித்து வந்த பதவி, இதுவரையில் வகித்து வந்த பொறுப்பு, இவற்றில் மாறுதல் ஏற்படும். குரு பகவானின் சஞ்சார நிலையின் காரணமாக இதனை புரிஞ்சுக்கணும். நாம் பேசுவது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கின்றார்களோ அந்த இடத்திற்கு அவர்கள் வழங்கிடக்கூடிய பலன்கள். அப்போ பூர்வப்படிய பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் இந்த பலன்களில் சில வித்தியாசங்கள் இருக்க செய்யும். அப்போ நிச்சயமாக ஒரு சறுக்கல் என்பது மே 1ஆம் தேதிக்கு பிறகு பதவி, பொறுப்பு போன்றவற்றில் உத்தியோகத்தில் உங்களுக்கு இருக்கிறது, காத்துக்கொண்டு இருக்கிறது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. இந்த ஜாதகம் சொல்கிறது அதுதான் உங்களுக்கு காரணம். உங்களுக்கு விழிப்புணர்வு ஊட்ட வேண்டும், வழிகாட்ட வேண்டும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 2ஆம் இடமான குடும்பஸ்தானம், அதற்கு குருவுடைய பார்வை உண்டாகிறது மே 1ஆம் தேதிக்கு பிறகு. உங்களுடைய சுகஸ்தானமான 4ஆம் இடத்திற்கும் குருவுடைய பார்வை உண்டாகிறது. சத்துருஸ்தானமான 6ஆம் இடத்திற்கு குருவின் பார்வை உண்டாகிறது. என்னென்னா எல்லா வேலையும் விட்டுட்டு நிம்மதியாக பெரிய பொறுப்பு பதவியில் இருக்கிறது சரி, எல்லா வேலையும் விட்டுட்டு குடும்பத்தை பார்த்தோமா, சந்தோஷமாக இருந்தோமா, உடம்பை பார்த்துக்கிட்டோமா, அந்த நிலைக்கு கூட ஒரு வயதானவர்கள் சிம்மராசியில் பிறந்தவர்கள் இந்த காலத்தில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மே 1ஆம் தேதி பிறகு இப்போ குடும்பத்தோடு ஒரு ஐக்கியமாக இருப்பது, எதிர்பார்த்த சந்தோஷத்தை பேரப்பிள்ளைகளோட குடும்பத்தோடு இருப்பது, ஆரோக்கியமாக இருந்து கொண்டு ஆலோசனைகள் சொல்வது மற்றவர்களுக்கு, இப்படி இருந்திடக்கூடிய நிலையும் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மே 1ஆம் தேதிக்கு பிறகு இருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு மிக பெரிய எச்சரிக்கை. குரு பகவான் சொல்லியாச்சு. ஏன் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு மட்டும் சில தகவலை சொன்னேன்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் சந்திரிக்கிறார் இந்த ஆண்டு முழுவதுமே. அவருக்கு மறைவும் கிடையாது, வக்கிரமும் கிடையாது, அஸ்தமும் கிடையாது. அப்போது நிலையாக 2ஆம் இடத்தை சந்திரிக்கிறார். அதே நேரத்தில் 8ஆம் இடத்தில் ராகு பகவான். 8ஆம் இடத்துக்கு 2 காரம் சொல்லலாம். ஒன்று எல்லாம் ஒரே விஷயம் சொல்லுவீங்க, ஆயுள்ஸ்தானம். அது ஆயுள்ஸ்தானம் மட்டுமே அல்ல, உங்களுடைய செல்வாக்கை மறைய வைக்கின்ற இடமும் 8ஆம் இடம் தான். அது உங்களுடைய நீங்கள் இருக்கீங்க பாருங்கள், உச்சமாக இருக்கீங்க பாருங்கள், அந்த உச்சத்தை விட்டு மறைந்து போகின்ற இடம். உங்களுடைய பதவிகள் பறிக்கப்பட்டால் நீங்கள் என்ன ஆவீங்க? உங்கள் செல்வாக்கு மறைஞ்சு போயிடும் இல்லையா? இல்லை 10 பேர் உங்களுக்கு கை தட்டிட்டு இருப்பாங்க, 100 பேர் கொடி பிடிச்சிட்டு இருப்பாங்க, அவங்களாம் உங்களை விட்டு விலகி போய் விட்டால் உங்கள் செல்வாக்கு குறைந்து விடும்.
அதனால் ஆயுஸ்தானம் மட்டுமல்லது, உங்களுடைய செல்வாக்கையும் புகழையும் குறைத்திடக்கூடிய இடமும் அந்த 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்ற போது இத்தகைய சங்கடத்தையும் ஏற்படுத்த வழிகள் உண்டு. உடல் ரீதியாக சங்கடங்கள், குடும்பத்தில் ஒரு நிம்மதியற்ற நிலை, இரண்டாவது செல்வாக்கில் ஒரு சங்கடம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் எந்த கிரகத்தினால் சங்கடம் வருகிறதோ முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ ராகுவா துர்கையுடைய பாதங்களில் சரணடைங்கள், கேதுவா விநாயகப் பெருமானின் பாதங்களில் சரணடைங்கள். எப்போ பாதிப்பு வருகின்ற போதெல்லாம் எந்த கிரகத்தால் பாதிப்போ அந்த கிரகத்துடைய பாதங்களை சரணடைவது உங்களுக்கு நன்மை உண்டாக்கும். இது ஒரு பக்கம். இப்போ பார்த்தா சனி பகவானை பற்றி பேசணும். சனி பகவான் என்ன பண்ணுறாரு? இப்போது 6ஆம் இடத்துல இருந்தார். கடந்த 2.5 ஆண்டுகளாக நிறைய செல்வாக்கு கொடுத்துருப்பாரு. சில பேருக்கு ஒரு உச்சமான பதவி கூட கொடுத்துருப்பாரு 6ஆம் இடத்து சனி பகவான். இப்போ 7ஆம் இடத்திற்கு வந்திருக்கார் கண்டச்சனியாக. அவருடைய சனி பகவானுடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியை பார்க்கும். இதனால் வரையில் ஒரு ஆரோக்கியமாக இருந்த நிலையும் ஆரோக்கியம் இல்லாமல் கூட இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ சனி பகவான் பார்வை நேராக ராசியை பார்ப்பதால் உடல்நிலையில் ஏதேனும் சங்கடம் ஏற்பட வாய்ப்புண்டு. உங்கள் உடல்நிலை சங்கடம் ஏற்படவில்லை என்றால் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் சங்கடம் ஏற்பட வாய்ப்புண்டு. நல்லா புரிஞ்சுக்கங்க. நண்பர்களுக்கும் உங்களுக்கும் சங்கடம் ஏற்படலாம், உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் சங்கடம் ஏற்படலாம். இந்த இரண்டும் இல்லாத பட்சத்தில் உங்கள் உடல்நிலையில் சங்கடம் ஏற்படுத்தலாம். ஒரு விதிவிலக்கு வச்சிருக்காங்க. ஒன்று இங்கே பிடுங்கணும், இல்லை அங்கே பிடுங்கணும், இல்லை அங்கே பிடுங்கணும். எப்பயுமே ஒரு வலியை கொடுக்கின்ற கிரகம் என்ன பண்ணுன்னா நேரம் உங்களுக்கு வலி கொடுக்காது, உங்கள் உடம்பு வலிக்க வைக்காது. உங்களை எங்கே அடித்தாலும் உங்களுக்கு வலிக்குமோ அங்கே அடிக்கும். அந்த கிரகங்கள் அந்த பணியை செய்யாத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் நேரம் உங்களுக்கு தான் பாதிப்பு சொல்ல முடியாது. அப்போ 7ஆம் இடத்து சனி கண்டச்சனி இது போன்ற செயல்களை செய்ய வைப்பார். நண்பர்களை பிரிய வைப்பார், மனைவிக்கு உங்களுக்கு குதர்க்கத்தை உருவாக்கி வைப்பார், எழுது உங்கள் உடல் சங்கடத்தை ஏற்படுத்திப்பார். இதெல்லாம் 7ஆம் இடத்து சனி உங்களுக்கு உண்டாகிடக்கூடிய பலன்கள். அதே நேரத்தில் அவருடைய 3ஆம் பார்வை 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் தந்தை இருந்தால் தந்தையின் உடல்நிலையில் சங்கடம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த ஆண்டில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை தெய்வ அருள் என்பது இந்த ஆண்டில் நிச்சயமாக உங்களுக்கு தேவை. இஷ்ட தெய்வ ஆலயங்களுக்கு சென்று வருவது, குல தெய்வத்தை வழிபட்டு வருவதன் வழியாக இந்த சங்கடங்களிலிருந்து உங்களால் விடுபட முடியும். 7ஆம் பார்வை உங்கள் ஜென்ம ராசிக்கு 15 சொல்லிட்டேன். 10ஆம் பார்வை உங்கள் சுகஸ்தானத்திற்கு. இப்போது அமைதியற்ற நிலையே குடும்பத்தில் சுகத்தை கெடுத்துடும். உங்கள் மனதில் ஒரு போராட்டம் இருந்தால் சுகத்தை கெட்டுடும். இதெல்லாம் இந்த ஆண்டில் உங்களுக்கு சனி பகவானாலும் உண்டாகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் இந்த ஆண்டு முழுவதும் 120 நாட்கள் எல்லா விதமான சங்கடங்களிலிருந்தும் உங்களை பாதுகாப்பார். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு சூரிய பகவான் வருகின்ற போது, 6ஆம் இடத்திற்கு சூரிய பகவான் வருகின்ற போது, 10ஆம் இடத்திற்கு வருகின்ற போது, 11ஆம் இடத்திற்கு வருகின்ற போது, அந்த 120 நாட்களும் இந்த சங்கடங்கள் எதுவுமே இல்லாமல் நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த சங்கடங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். அது செவ்வாய் பகவான் 90 நாட்கள் உங்களுடைய நிலைமையில் முன்னேற்றத்தை உண்டாக்குவார், ஆரோக்கியத்தை சீராக்குவார், பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். இந்த சாதகமான பலன்களும் உங்களுக்கு ஒரு பக்கம் இருக்கிறது. இந்த ஆண்டில் இறை சிந்தனை என்பது உங்களை பாதுகாக்கும், குலதெய்வ வழிபாடு உங்களை பாதுகாக்கும். கொஞ்சம் யோசித்து செயல்படுவதால் சங்கடங்களிலிருந்து விடுபட முடியும். இத்தனை நாட்கள் உங்களை பாதுகாத்து வந்த ஒரே கிரகம் குரு பகவான் தான். அவர் மே 1க்கு பிறகு இடம் பெறுகிறது, சில சங்கடங்களை ஏற்படுத்தும். ஆனால் இந்த காலத்தில் யோசித்து செயல்படுங்கள். அடுத்த ஆண்டு மீண்டும் சந்திப்போம்.